ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிக்குது. ஏ சரண்யா கால் பண்ணுதுடா. அட்டெண்ட் பண்ணி பேசு. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு சரண்யா. என்ன கறிக்குள்ள முச்சடியா ஞாபகம் வந்துருச்சோ? எங்க இருக்கீங்க? இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கோம், சொல்லு. அண்ணன் சக்தி ரெண்டு பேருக்குமே ஃபோன் பண்ண, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. இப்போ நாட் ரீச்சபிள் வேற வருது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணனும் அண்ணி வெளியூர் போனது தெரிஞ்சுதான் அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். இவனாடி ரொம்ப பாவம். பேசாம அவங்க கிட்ட சொல்லிடவா? இல்ல நான் மீனாட்சி அத்தை கிட்ட சொல்லிடுறேன். அவங்க பாத்துப்பாங்கல்ல. ஐயோ அப்பெல்லாம் இது பண்ணாத சரண்யா. அப்புறம் மீனாட்சி அம்மா பதறிடுவாங்க. ஆமா, அண்ணன் வேற இப்ப ஊர்ல இல்ல. ஏற்கனவே யமுனா அக்கா வேற சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. நீ முதல்ல அங்க இருக்கிற லொகேஷன் மட்டும் எங்களுக்கு அனுப்பு. நானும் திடீர்னு அங்க வந்துடுறோம். அதுக்குள்ள இங்க கல்யாணம் நடந்துருச்சுன்னா? அதெல்லாம் நடக்காது. ஐயோ அதெல்லாம் நடக்காது சரண்யா. ஒரு 5 நிமிஷம் தான் அங்க இருப்போம். ஆமா, உடனே வந்துடுறோம். சரி நீங்க சீக்கிரம் வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெற்றியும் சக்தியும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணுவாங்களோ அதை நாம செய்யறோம். கரெக்ட். ஏய் மாப்ள, உங்க அம்மாவை வரவழிலாம் தேடி பார்த்தேன். ஏதோ பிளான் போட்டு தான் எங்கேயோ போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தேடினதெல்லாம் போதும். எங்க அம்மாவே கால் பண்ணாங்க, வந்துட்டு இருக்காங்களாம். பெரிய பிளான் போடுறானுங்களாம். பிளான் இவ்வளவு வளர்ந்துருக்கீங்களே, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அட என்னங்க நீங்க இதெல்லாம் போன் போட்டு முதல்ல சொல்றது இல்லையா? அங்க எங்கன்னு போய் தேடிக்கிட்டு இருக்கல. அம்மா, அவங்க 2 பேரும் நம்ம ஆளுங்களா? நம்ம ஆளுங்களா? இல்லையே, அப்படிதான் சொன்னானுங்களா? இல்ல இல்ல இல்ல, ரொம்ப நேரமா அங்கேயும் இங்கேயும் நிக்கிறானுங்க. அதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்த வந்திருப்பானுங்களோ? என்னங்க நீங்க, அவனுங்க ஏதோ வேற வேலையா வந்திருப்பானுங்க. விட்டா ஐரியம் சந்தேகப்படுவீங்க போல இருக்க. கல்யாணம் மாப்பிள்ள நீங்க மனமேடை விட்டு வரலாமா? இங்க பாருங்க, எனக்கு என்னமோ அவனுங்களை பார்த்தா சரியா படல. கடைசியில அவங்களால பிரச்சனை வரப்போ, ஆமா நீங்க முதலே சொன்னீங்களான்னு என்கிட்ட சொன்னீங்க, செம்ம காண்டாயிடுவேன். சார், உங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்தை நிறுத்தணும், தகராறு பண்ணணும்னு அப்படி ஏதாவது பண்றதா இருந்தா அதை ஒரே ஆள் தான் பண்ண முடியும். அந்த ரங்கநாயகி அம்மா தான். அவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். வேற யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இதை கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அந்த அம்மா தான் உங்க கல்யாணத்தை நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடிச்சு சொல்றேன், கடவுளே குறுக்க வந்து நின்னாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. போதுமா? போய் உட்காருங்க. நல்லா இருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? பசிக்க போகுது, ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? உள்ள போய் ரெடி ஆகுங்க சார், நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல, எதுவும் வேணாம். அட மாப்பிள்ள நல்லா தெம்பா இருக்க வேணா, உள்ள போங்க, நான் வாங்கிட்டு வரேன். போங்க, நான் வாங்கிட்டு வரேன். போங்க. எங்கயா கூட்டு போற? கூட வாங்க. எங்க கூட்டு போற? என்னையா, எது கூப்பிட்டு வந்த? இங்கதான் எங்கேயோ அந்த ரங்கநாயகி பொண்ணு சுத்திக்கிட்டு இருந்தா. யாரு? சரண்யாவா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, இங்க என்னமோ நடக்குது. அப்ப இவனுங்கெல்லாம் சக்தி ஏற்பாடு பண்ண ஆளுங்களா தான் இருக்கும். அவதான் சரண்யாவையும் அனுப்பியிருப்பா. அதெல்லாம் இருக்காது. எதுக்கு நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? உங்ககிட்ட போய் இது சொன்ன பாருங்க. சரி, எந்த இடத்துல அவங்களை நீங்க பாத்தீங்க? எங்க இருக்காங்க சொல்லுங்க. இப்ப எதுக்குப்பா அவளை பத்தி? பிரியா வந்துட்டாளான்னு கேளுங்க. சரளா, என்னாச்சு? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. என்னதான் நடக்குதுங்க? எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுல எந்த குழப்பமும் இல்ல. ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களை கூப்பிடுவேன்ல. அதுக்காக தானே நானே வந்திருக்கேன். தெரியும் தெரியும். பூஜா அங்க வந்தான்னா அவளுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல, அதான் உங்களை போக சொன்னேன். அது சரி, பிரியா வந்தாச்சுல்ல? காரு கோவில் வாசலுக்கு வந்துருச்சுன்னு சங்கிலி சொன்னான். இன்னும் உள்ள வரல.
சரி நான் வச்சிட்டுமா? கல்யாணம் முடிஞ்சதும் கூப்பிடுறேன். கட் பண்ணாதீங்க. நான் அப்படியே லைவ்ல கல்யாணத்தை பாக்குறேன். அங்கதான் வர முடியல. தம்பி இங்க கவனிங்கோ, நான் சொல்றத மட்டும் செய்யுங்கோ. ஒரு நிமிஷம் இருங்க சாமி. சங்கிலி இங்க வாயா. என்னாச்சு? என்ன? பிரியா இன்னும் வரவே இல்ல. அவங்க எல்லாம் வராம எங்க போறாங்க? ஐரே, மந்திரத்தை சொல்லுங்க. சங்கிலி, பிரியா என்ன இன்னும் ஆளை காணோம். அட வருவாங்க சார், சும்மா அதே கேட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்றது?